எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஜனநாயகன் பத்தி பேசும்போது, "ஜனநாயகன் விஜய் சார் லாஸ்ட் படமாமேடா" அப்படி இப்படின்லாம் பேசும்போதெல்லாம், ம். நான் அதில நடிச்சு முடிச்சுட்டேன். ஆனா ம். யார்கிட்டயும் சொல்லல. ம். சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட்டா நம்ம குடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஓகே. ஃபேமிலிக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். கட் பண்ணா ஜான் 9த் ரிலீஸ் ஆகல. சென்சார் இஷ்யூ வருது. பெரிய பிரச்சனையாவுது. ம். அதுக்கப்புறம் எல்லாமே மாறுது. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணா படம் ஃபைனலா லீக் ஆகுது. சார வந்து லைஃப்ல பார்த்ததே இல்ல. ஓகே. என்னோட ட்ரீம் சாரோட வொர்க் பண்ணணும் அப்படின்றது. இந்த படம் அமையுதுன்றது நான் நம்பவே இல்ல இது எனக்கு கிடைக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல இது எனக்கு ஓகே. கிடைக்கும்ன்றது. இதில பார்த்தா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். மனசுல ம். நெனச்சு வச்சிருந்தேன். ஆ. எனக்கு அது பார்த்தா சொல்லணும்னு. "சொல்லலாமா சார்?" "சொல்லுங்க" அப்படின்னாரு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். சார் அந்த 7த் படிக்கும்போது பகவதி ரிலீஸ் ஆகுது சார். ஆ. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அந்த குழந்தை இந்த மண்ண தொடும்டா அப்படின்னு சொல்லுவீங்க சார். அது பயங்கர கூஸ்பம்ப்ஸ் ஆயிட்டேன் சார். அதெல்லாம் பார்த்துட்டு வெளில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ம். சொன்னேன். நான் வந்து டெஃபினட்டா ஆக்டர் ஆயிடுவேன்டா என் ஃபியூச்சர்ல. ஆக்டர் ஆனேன்னா கண்டிப்பா நான் வந்து விஜய் சாரோட ஒரு நாள் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுவேன். இது நடக்கும்டா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் சார். ம். ஆஃப்டர் 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் ஆகுது சார். இன்னைக்கு நான் அது நடந்துருச்சு சார் எனக்கு அப்படின்னோடனே, டேய் எல்லாரும் அப்படி சொல்லியிருக்காங்க. பேச மாட்டாங்க சார். ஆ. அமைதியா இருப்பாங்க. ஆ. ஏதாச்சும் ஒரே ஒரு கேள்வி கேட்டா எப்பயாச்சும் கேட்பாரு. இப்படிதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். எல்லாரும் ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ண இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் ம். இல்லையா? அப்படிதான் அனுபவம் இருக்கு எனக்கு. நான் பார்த்த அன்னைக்கு நான் வந்து சரியான டென்ஷன் மூட்ல இருக்கேன். இந்த சீன் நல்லா பண்ணணும்னு. அந்த ஒரு ரொம்ப முக்கியமான சீன் இல்லையா? ஆ. ஸோ அந்த டென்ஷன்ல இருக்கும்போது சார் ஜாலியா வந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே ஓகே. வந்தாங்க. ஹாய், 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 ஹாய் அப்படின்னு வந்தாங்க. எனக்கு இப்படி சார் சிரிச்சு ஒரு அப்படி வந்தது வந்து எனக்கு அப்படிதான் நான் சார பார்த்தேன். ஓகே. நான் ரொம்ப அந்த ஒரு ஜாலியா தான் இருக்கு. அமைதியா இருந்த சார நான் ஆ. பார்க்கல. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் கேரக்டர் ஒண்ணு இருக்கும்ல. இத நான் வந்து பண்ணா அதான் சூப்பரா நான் பண்ணிடுவேன். எனக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டரா ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஓகே. ரொம்ப ஆசை. ஓகே. கண்டிப்பா என்ன தேடி அப்படி ஒரு கேரக்டர் வரும்னு ஃபியூச்சர்ல நம்புறேன். எனக்கு அது ஓகே. பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ்க்கு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் உங்க விஜய் ஷாரன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன்ல சூப்பரா வில்லன்ஸ்ன்னு பண்ணிட்டு, இப்ப ரொம்ப ஹம்பிளா உட்கார்ந்திருக்காங்க சந்தீப் ரவிராஜன்னா. வணக்கம். வணக்கம் மேடம். ஓகே. வணக்கம். வந்து ஜனநாயகன்ல தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம்ல ஒரு வில்லனிசமா சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அதாவது பார்க்குற மக்கள்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு உங்கள பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வன்மத்த கொட்டுற அளவுக்கு தியேட்டர்ல நெறைய பேர் கத்திட்டுலாம் இருந்தாங்க. அவ்ளோ ஹேட்டட் வாங்கியிருக்கீங்க அந்த ரோலுக்கு. அதுதானே எல்லா நடிகரும் வந்து ஆசைப்படுவாங்க. அந்த ரோல் வந்து அவ்ளோ அழகா நேர்த்தியா பண்ணிட்டு, ஆடியன்ஸோட ரிசப்ஷன் பார்க்கும்போது தியேட்டர்ல கத்துறதாகட்டும், அந்த ஆடியன்ஸ் கிட்ட இந்த ரிசப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்கு? ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் மேடம். பிகாஸ் அந்த படம் நம்ம நடிச்சிட்டோம். ம். இந்த சீன் வந்து நம்ம நெறைய சீன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த சீன் பர்ட்டிகுலரா டைனிங் டேபிள் சீன் இருக்கு. ஸோ அது வந்து நான் பண்ணிட்டேன், பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், டப்பிங் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ல இது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க இந்த சீன அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. பிகாஸ் விஜய் சாருக்கோட எலிவேஷன் சீன். ம். நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் என் மேல ஆடியன்ஸ்க்கு ஹேட் வரும். என் மேல ஆடியன்ஸ்க்கு இவன ஏதாச்சும் பண்ணணுன்ற ஒரு தாட் உள்ள கொண்டு வர வைக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அப்ப சார் என்ன ஏதாச்சும் பண்ணா மட்டும் தான் சாருக்கு எலிவேட் ஆகும். ஆடியன்ஸ் அத கொண்டாடுவாங்க. ஸோ ஆமா. அதுக்கு மட்டும் எனக்கு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த சீன் எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் கடவுளே இது வொர்க் ஆகணும், வொர்க் ஆகணும், வொர்க் ஆகணும்னு என் மனசுல பதட்டமாவே இருந்தேன். கரெக்ட்டா அந்த சீன் வருது, என் போர்ஷன் வருது. எல்லாரும் அத பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்ட்டா சார் அந்த விஷயம் பண்ண உடனே ஹோல் தியேட்டர் கத்துனாங்க. அவன ஏதாச்சும் பண்றா, அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்ற மாரி என்னோட வாய்ஸ்ல எனக்கு கேட்குது ஆடியன்ஸ் பேசுறது. ஓகே. அப்படி அவ்ளோ தியேட்டரும் கத்துனது கேட்டப்போ, ரோஹிணில இருந்து எனக்கு அனுப்புறாங்க. நெறைய ஸ்கிரீன்ஸ்ல இருந்து அனுப்புனாங்க. நானும் பார்த்தேன். கைத்தட்டி கொண்டாடுனாங்க அந்த சீன. பார்க்கும்போது சக்சஸ்டா! அப்பா! நம்ம என்ன நெனச்சோமோ அது வொர்க் ஆயிடுச்சு. சாருக்கோட எலிவேஷன் சீன் வொர்க் ஆயிடுச்சு. நம்ம என்ன நெனச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்றப்போ, அது ரொம்ப ஹேப்பியான ஒரு மொமெண்ட் மேம் ஓகே. எனக்கு. வந்து நாங்க இத வந்து ஸ்க்ரீன்ல தான் பார்த்தோம். அந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப எங்களுக்கு நாங்க அந்த கேரக்டர் எடுக்கிறோம் ஓகே. ஆனா இத நீங்க லைவ்வா பெர்ஃபார்ம் பண்ணும்போது, தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம். அவர் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்ற நெறைய பேருடைய ட்ரீம் அச்சீவ்மென்ட்டாவே இருக்கு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அந்த மொமெண்ட்ல நீங்க இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர் எப்படி உங்கள ட்ரீட் பண்ணாரு? உங்களுக்கு ம். எவ்வளோ டிப்ஸ் எதுவும் குடுத்தாரா? நான் வந்து சார வந்து லைஃப்ல பார்த்ததே இல்ல. ஓகே. என்னோட ட்ரீம் சாரோட வொர்க் பண்ணணும் அப்படின்றது. இந்த படம் அமையுதுன்றது நான் நம்பவே இல்ல இது எனக்கு கிடைக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல இது எனக்கு ஓகே. கிடைக்கும்ன்றது. நான் ட்ரை கூட பண்ணல. பிகாஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் நான் நெனச்சேன். ஸோ ஓகே. அதே மீறி தான் இந்த படம் எனக்கு வந்துச்சு கடவுளோட ஆசீர்வாதத்தால. ஸோ ஷார்ட்ல அன்னைக்கு வந்து 2, 3 சீன் ஆக்சுவலா முன்னாடியே பண்ணிட்டேன். விஜய் ம். சாரோட ஷாட் இருக்குன்றது அன்னைக்கு நான் செட்டுக்கு போனதுக்கு அப்ப தான் தெரியும். ஓகே. இன்னைக்கு தான் அந்த ஷாட் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் அப்புறம் எல்லாம் ரெடி ஆயி வேனிட்டில இருந்து வந்து
டைனிங் டேபிள் ஷாட்க்கு ரெடி ஆயிட்டேன். ஓகே. பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டாங்க. விஷ் ம். பண்ணேன். சார் பிளெஸ் பண்ணாரு. அப்புறம் விஜய் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டைனிங் டேபிள்ல பக்கத்துல ஒரு சேர் இருக்கு எம்ப்டி. ம். கேட்டப்போ விஜய் சார் தான் வராங்க அப்படின்னாங்க. ரொம்ப நர்வஸா இருந்தேன். ம். இந்த ஷாட்டை நல்லா பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் சாரை பார்க்க போறோம். இது என்ன கனவா நினைவா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ சார் அதுக்கு முன்னாடி சார் ஒரு 1 வீக் முன்னாடி தான் சாரோட ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு இருந்துச்சு. அது ம். பேசி முடிச்சுட்டு தான் சார் வராங்க. ஸோ அது வேற மனசுல இருக்கு. எப்படி ஃபயரா அந்த ஸ்பீச் இருந்துச்சு. அது வேற சப்கான்ஷியஸா ஓடிட்டு இருக்கு. சீன் வேற நல்லா பண்ணோம். இவ்ளோ ம். டென்ஷன் எனக்குள்ள. ஃபர்ஸ்ட் டைம் சாரை பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி சார் வந்து யூனிஃபார்ம்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்தாங்க. வந்து ஹாய் 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 அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னாங்க. எனக்கு அப்படியே இது சாரை பார்த்த ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள ம். காட்டவும் முடியல. வந்து அந்த சேர் நவுத்திட்டு சார் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு ஓகே. பிரகாஷ் சார் கூட நல்லா பேசினாங்க. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் வினோத் சார் வந்து சார் கிட்ட ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. போயிட்டு சார் என்ன ஒரு செகண்ட் இப்படி டர்ன் பண்ணி என்ன பார்த்தாரு. பக்கத்து ம். டேபிள்ல நான் உட்காந்துருக்கேன். சேர்ல பார்த்த உடனே ஆர்டிஎக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா அப்படின்னாரு. எனக்கு வந்து நான் ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன் மேம் அந்த நேரத்துல. நான் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே சார் நீங்க நான் உங்கள பார்ப்பனா அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. இன்னைக்கு அது ம். நடந்திருக்கு. நீங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஒரு படத்துலன்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு தேங்க் யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லி கண்லாம் கலங்கிட்டேன். இன்னும் இல்லைம்மா நல்லா பண்ணியிருந்த. நான் டைரக்டர் கூட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு. ஆமாம் ம். சார் நீங்கள் விஷ் பண்ண விஷயம் அவர் என்கிட்ட சொன்னார் சார். தேங்க் யூ சார் அப்படின்னு. ஓகே போலாமா? ரெடியா நீங்க? போலாம் சார். அப்படிதான் அந்த மொமெண்ட் நடந்துச்சு மேம். இப்ப பேசும்போது கூட உங்க கண்லாம் கலங்குது இல்ல? ஏன்னா அது ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீமா இருக்கும்ல. இவரு கூட வொர்க் பண்ணோம். அப்படிப்பட்டவர் கூட வொர்க் பண்றோம். அது ஒரு ட்ரீம். நம்ம ஒரு படம் அவர் பார்த்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றத சார் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவர் கண்ல படுறதே நெறைய பேரோட ட்ரீமா ட்ரீம். இருக்கு. அப்படி கண்டிப்பா. இருக்கும்போது நான் நல்லா பண்ணியிருக்கேன்றது சார் சொல்றது வந்து அது ஆஸ் அன் ஆக்டரா அது எனக்கு தெரியும். என்ன மாரி இருக்கவங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய கண்டிப்பா. விஷயம் எவ்வளவு அப்படின்றது. பெரிய பாக்கியம்ன்ட்டு. எஸ் மேம். ஆமா. அது நடந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் வந்து அவரு கூட நீங்க அந்த டேக் பண்ணும்போது, லைக் வந்து நீங்க டேக்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க. இப்ப வந்து நீங்க லைக் அவங்களோட வொர்க்கும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ வந்து அந்த இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய சினிமா ஜர்னில நம்மளோட ஃபைனல் ஃப்ரேம்ஸ்ல கூட இருக்கும்னு நெனைக்கிறப்போ, நீங்க எமோஷனல் ஆயி நீங்க ஏதாவது அவருடைய விஷயங்கள ஏதாவது ஷேர் பண்ணீங்களா? எனக்கு இந்த படம் பிடிக்கும். இல்ல லைக் ஏதாவது சொல்லணும்னு நெனச்சு எஸ் சொல்லியிருக்கீங்களா? மேம். கரெக்ட்டா கேட்டீங்க. பிகாஸ் என்னன்னா அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. ஓகே. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளில வந்து நின்னுட்டுருக்கேன். நின்னுட்டுருக்கும்போது சார் அப்படியே எல்லார்கிட்டயும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ம். வந்துட்டு என்ன பார்த்துட்டு அப்படியே நேரா என்கிட்ட நடந்து வந்தாரு. ஓகே. வந்துட்டு "நீங்க கேரளா தானா?" அப்படின்னாரு. ஆ. "சார் ஆமா சார். கேரளா தான் சார்." அப்படின்னா ஃபுல் கிரவுட் இருக்கு. எல்லாரும் பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க சுத்தி. சாருக்கு பாதுகாப்புல இருக்காங்க. ஆ. எல்லாம் அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசுறது வந்து எனக்கு அப்பயும் என்னால நம்ப முடியல இதெல்லாம். ஓகே. வந்து "கேரளாவா?" அப்படின்னாங்க. "ஆமா சார். கேரளா தான் சார்." அப்படின்னேன். "இங்க இருக்கீங்க?" அப்படின்னு. "சார் சென்னையில நானும் என் ஒய்ஃபும் ஒரு சின்ன குழந்தை 2 மாசம் தான் ஆச்சு அப்ப பொறந்தா அவ. ஸோ ம். இப்போ ஒரு குழந்தை பொறந்திருக்கு சார்." சூப்பர்ப்பா" அப்படின்னாரு. சார் அப்ப சொன்னேன், "உங்கள பார்த்தா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். மனசுல ம். நெனச்சு வச்சிருந்தேன். ஆ. என்னைக்காவது பார்த்தா சொல்லணும்னு. சொல்லலாமா சார்?" அப்படின்னு. "சொல்லுங்க" அப்படின்னாரு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். சார் நான் வந்து 7த் படிக்கும்போது பகவதி ரிலீஸ் ஆகுது சார். ஆ. வந்து சரியான மழை சார். ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்படியே ம். யூனிஃபார்மோட நான் வந்து தியேட்டருக்கு போனேன். என் ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஒண்ணு பகவதி, இன்னொன்னு பக்கம் வில்லன் ரிலீஸ் அப்படின்னாரு. ம். சிரிச்சாரு. இப்ப நான் பகவதி பார்த்தோம் சார். பகவதி பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டு என் ஃப்ரெண்ட் நான் கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டேன் சார். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அந்த குழந்தை இந்த மண்ண தொடும்டா அப்படின்னு சொல்லுவீங்க சார். அது பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டேன் சார். அதெல்லாம் பார்த்துட்டு வெளில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ம். சொன்னேன். நான் வந்து டெஃபினட்டா ஆக்டர் ஆயிடுவேன்டா என் ஃபியூச்சர்ல. ஆக்டர் ஆனேன்னா கண்டிப்பா நான் வந்து விஜய் சாரோட ஒரு நாள் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுவேன். இது நடக்கும்டா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் சார். ம். ஆஃப்டர் 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் ஆகுது சார். இன்னைக்கு நான் அது நடந்துருச்சு சார் எனக்கு அப்படின்னோடனே, "டேய் கங்க்ராட்ஸ்மா, கிரேட்மா" அப்படின்னு சொல்லி போனாங்க. அது ஷேர் பண்ண ரொம்ப மறக்க முடியாத ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது. மேனிஃபெஸ்ட் பண்ண பர்சன் கூடயே போய் அத ஷேர் பண்ற ஆ அளவுக்கு வந்து ஒரு ஜர்னி சினிமால எஸ் மேம். இருந்திருக்குல்ல. ஸோ எஸ் அது எஸ் ரொம்ப எஸ் ரிமார்க்கபிள். எஸ் மேம். ஓகே. எஸ். இந்த ஜர்னி பத்தி நீங்களே எங்களுக்கு வந்து சொல்லுங்க. பிகாஸ் லைக் நீங்க சொல்றீங்க லைக் வந்து 7த் ஸ்டாண்டர்ட்ல வந்து 7த் ஸ்டாண்டர்ட்லயே நீங்க அப்ப வந்து நீங்க டிட்டர்மைண்டா இருந்தீங்க. எஸ் மேம். நான் எஸ். ஆக்டரா தான் ஆக ம். போறேன். எனக்கு ஃபியூச்சர் எனக்கு அப்பயும் சினிமால தான் இருக்க போகுதுன்னு கண்டிப்பா, சொல்லி. கண்டிப்பா. ஸோ நம்ம நெனைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில நடக்காது. ம். ஸோ நீங்க நெனச்ச விஷயத்த இப்ப நடத்தி காமிச்சிருக்கீங்க. ம். அந்த ஜர்னி எப்படி இருந்ததுன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் வந்து அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆக்டர் ஆகணும், சினிமா இதுதான் என்னோட மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. ஓகே. ஸோ எல்லாம் 10த் படிக்கும்போது கேட்டாங்க. 10த் முடிச்சிச்சு என்னடா அப்படின்னா +1 +2 ஓகே அதுவும் ஆ. பண்ணேன். எல்லாரும் காலேஜ் போனாங்க. நீ என்னடா? இல்லடா ஆக்டர் தான். என்னடா ஏதோ சின்ன வயசுல சொல்லுவேன், ஏதோ விளையாட்டா சொல்லுவேன்னு நினைச்சா அதே எடுக்குற அப்படின்னு. இல்ல அதுதான் எடுக்க போறேன். முடிவு பண்ணிட்டேன். அதுதான் ம். ஆவேன் நானு அப்படின்னு. ஸோ ஃபேமிலி நம்புனாங்க. ஓகே. அப்பாவும் நம்புனாங்க, அம்மா நம்புனாங்க. சரி நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்புற, நான் கூட சரி. நிக்கிறோம். நீ ஆ. வாசப்படி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னாங்க. ஆ. ஸோ ஸ்கூல் முடிச்சேன். அப்புறம் எல்லாரும் காலேஜ் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் ஆக்டருக்காக ட்ரெயின்ட் ஆக கூத்துப்பட்றையில வந்தேன். ம். ஆக்டரா ட்ரெயின்ட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஒரு ஆஃபீஸா போய் ஃபோட்டோ குடுக்குறது, ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது, ஓகே. சான்ஸ் கேட்கறது, ஓகே. இப்படியே கன்டினியூஸா போயிட்டு இருந்தது. அப்புறமா அப்படிதான் மலையாளம்ல இருந்து ஒரு படம் அங்கேயும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
ஓகே. அப்படிதான் விக்ரமாதித்யன் ஒரு படம், துல்கர் சார் படம். ஸோ ஓகே. அதில துல்கர் சாரோட ஃப்ரெண்டா என்னோட முதல் படம் அங்க கிடைச்சுச்சு. ஆமா. நிவின் பாலி கூட அதில நிமித் சாரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஆமா. கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில தான் நான் ஃபர்ஸ்ட் படமா அதில இன்ட்ரோடியூஸ் ஆகுறேன். ஓகே. அப்புறம் தமிழ்ல வந்து தூங்காவனம் சொல்லிட்டு கமல் சாரோட படம். ஆ. அதில தான் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறேன். ஓகே. ஸோ அங்க தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங்கே கமல் சாரோட ஆ. பண்ணியிருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஆமா. தான். பிகாஸ் வந்து நடிப்பின் நாயகன் சொல்ற கமல்ஹாசன் சார் கூடயும் பண்ணியிருக்கீங்க. இப்ப பாக்ஸ் ஆஃபிஸ் கிங்கா இருக்கிற விஜய் சார் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. இப்ப நீங்க 2 பேர் கூடயும் நடிச்சிருக்கீங்கல்ல. இந்த 2 பேர் பத்தி லைக் ஒரு வார்த்தையில நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி சொல்வீங்க? கமல் சார ஒரு வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணணும். ஹம்பிள் மேம். ஹம்பிள். கண்டிப்பா. நான் ஓகே. பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சீன் எழுதிட்டாருன்னா, ஓகே. ஒரு சீன் எழுதியிருக்காரு. இது வந்து அவர தாண்டின ஒரு சீனா இருந்தா கூட, அது ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற ஆக்டரா இருந்தாலும், ம். இல்ல அவன் ஒரு முதல் டைம்ல பண்ற ஒரு ஆக்டரா இருந்தா கூட, அவர் என்ன எழுதியிருக்காரோ அத பண்ண சொல்லிருவாரு. ஓகே. அத நான் என் கண் கூட பார்த்தேன். ஓகே. ஒரு ஷாட்ல. அதனால அத நான் சொல்றேன். விஜய் சாருமே நம்ம பண்ற வொர்க்க இவருக்கு இத நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ம். ஆர்டிஎக்ஸ்ல நல்லா பண்ணியிருக்கேன்னு சார் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா சார் அது சொல்லணுன்ற விஷயம் இருக்குல்ல, அ அ பக்கத்துல இருக்க ஒரு கோ ஆக்டருக்கு அது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும், நம்ம இது ம். சொன்னான்றது அவர் நினைக்கிறார் இல்லையா? ஆமா. அது நான் சார் கிட்ட பார்க்குறேன். அப்ரிஷியேட் பண்ற விஷயத்துல. ஓகே. அப்ரிசியேஷன் அண்ட் ஆமா. ஹம்பிள்னஸ். எஸ், எஸ், ஓகே. எஸ். நெக்ஸ்ட். இப்ப ஜனநாயகன் வந்து ஒரு சென்சேஷனான டாபிக்கா இருக்கு. எப்பவும் இல்ல, இப்போ இல்ல. கடந்த ஒரு 7, 8 ம், மாசமா ம். ஜனநாயகன் தான் சென்சேஷன். ஏன்னா படம் வந்து நடிச்சு முடிச்சாச்சு. ஆடியோ லேபிள் வந்து மலேசியால சூப்பரா ஒரு ஆடியோ லான்ச் வந்து ஃபேர்வெல்லா அது ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாங்க. அதுவும் சூப்பரா அமைஞ்சது. படம் வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படம். ம், ம். ஆனா அது வந்து டியூ டூ சம் ரீசன் வந்து அது போஸ்ட்போன்ட் ஆகி சென்சார்ல பிரச்சனையாகி, ஆமா. அதுக்கப்புறம் டிலே ஆகி, படம் லீக் ஆகி இப்பதான் வந்திருக்கு. நேத்து தான் படம் வந்திருக்கு. ஸோ இவ்ளோ நம்ம வந்து பெரிய ஸ்டார் கூட நடிச்சுட்டோம். நம்ம வெளியில வந்து சொல்லிக்கிறதுக்கு இந்த படம் வரணும் வெளியில. ம், கரெக்ட்டா? ம். அதுதான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கும். அப்படி இருந்து நடிச்ச ஒரு படம் லீக் ஆயிடுச்சு. சென்சார்ல பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தடங்கல் வந்துகிட்டே ம், இருக்குன்றப்போ, ம். ஒரு ஆர்டிஸ்ட்டா உங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்தது அந்த சஃபரிங்? நான் என் ஃபேமிலில யார்கிட்டயுமே சொல்லல. என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே சொல்லல. ஓகே. அப்படியே வச்சிருந்தேன். ம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஜனநாயகன் பத்தி பேசும்போது, ஜனநாயகன் விஜய் சார் லாஸ்ட் படமாமேடா அப்படி இப்படின்லாம் பேசும்போதெல்லாம், ம். நான் அதில நடிச்சு முடிச்சுட்டேன். ஆனா ம். யார்கிட்டயும் சொல்லல. ம். சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட்டா நம்ம குடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஓகே. ஃபேமிலிக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஜான் பர்ன் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 26 ஃபர்ஸ்ட் ஜானுக்கு அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ஃபேமிலிலயும், இன்ஸ்டாகிராம்லயும் நான் சொல்றேன், நான் ஜனநாயகன்ல இருக்கேன் அப்படின்னு. 9th ரிலீஸ்க்கு. ஓகே. பயங்கர சந்தோஷப்பட்டாங்க ஃபேமிலி எல்லாம். ம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க. விஜய் சாரோட லாஸ்ட் படத்துல சந்தீப், இது உன்னோட நீ ஒரு ஷாட் பண்ணியிருந்தா கூட எனக்கு பரவால்ல. நீ ம். சாரோட நின்னுட்ட. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கட் பண்ணா ஜான் 9th ரிலீஸ் ஆகல. சென்சஸ் இஷ்யூ வருது. பெரிய பிரச்சனையாவுது. ம். அதுக்கப்புறம் எல்லாமே மாறுது. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணா படம் ஃபைனலா லீக் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப எமோஷன் மேடம் அதெல்லாம். ஆஸ் ஆக்டரா நான் மட்டும் இல்ல, விஜய் சாருக்கும் சரி, வினோத் சாருக்குமே சரி, ப்ரொடக்ஷனுக்குமே சரி, எவ்வளோ ஒரு வேதனையில அவங்க இருந்திருப்பாங்கன்றது எனக்கு புரிய வரும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். Yeah. அது என்ன பண்றது? அன்எக்ஸ்பெக்டடா அப்படி நடந்துருச்சு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆடியன்ஸ் குடுக்குற வரவேற்பை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னதான் பெரும்பான்மையா மக்கள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி வினோத் சார் கூட லாஸ்ட் டைம் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ம். பெரும்பான்மையா மக்கள் பார்த்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் தியேட்டருக்கு வந்து இவ்ளோ ஒரு ரிசப்ஷன் குடுத்துருக்காங்க படத்துக்குன்னு ம். நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இப்ப வந்து என்னன்னா, ஜனநாயகன் அப்படின்ற படம் வந்து லைக் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசப்பட்டது. இப்போ படம் பார்த்ததுல வந்து நெறைய ரெஃபரன்ஸஸ் வச்சிருக்காங்க உள்ள. லைக் வந்து தளபதி சார் அந்த 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 பேசிக்கான இந்த ஜெஸ்டர்ஸ்லாம் இருக்கு. அவர் பண்ற டான்ஸ் ஸ்டெப் ஆகட்டும், அவர் கை இப்படி இது பண்றதாகட்டும், இந்த காப்பு இது பண்றது நெறைய தளபதி ரெஃபரன்ஸும் இருந்தது. பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸும் இருந்தது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல வந்து வச்சிருக்க படத்துல நம்ம நடிக்கும்போது ஒரு ஒரு ஆக்டரா உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஐயோ! நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் தப்பா பண்ணிட்டோம்னா, இல்ல தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கெரியருக்கு ஒரு ஸ்டேக்கா ஆயிடுமேன்னு சொல்லிட்டு. அந்த மாரி எதுவும் ஃபீல் பண்ணி நீங்க எதுவும் இது இது கொஞ்சம் வேணாமே அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்களா நீங்க? இல்ல மேம். எனக்கு அந்த மாரி ஒண்ணும் போர்ஷன் இல்ல இல்லையா? எனக்கு என்னோட போர்ஷன் மட்டும் தான் தெரியும். ம். இது என்னோட போர்ஷன் மட்டும் தான் எனக்கு சொன்னாங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்றது. மத்தபடி இது என்ன மாதிரியான படம்? இது எந்த படம்? இப்பதான் தெரியுது அது ரீமேக் பண்ண படம். ம். பண்ணியிருக்காங்க. அப்படி ஓகே. அதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. சார் குடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான். ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு நடிக்கும்போதோ, இல்ல எதுவுமே எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே. எனக்கு பியூரா அந்த டைம்ல போகும்போது இதான் உங்க கேரக்டரைசேஷன், இதான் உங்க மூடு, இதுதான் உங்க விஷயம் அப்படின்னாங்க. இத மட்டும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே. இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட குடுக்கணும் அப்படின்றது ஒரே தாட் தான் எனக்கு இருந்துச்சு. யூசுவலா தளபதி சாருடைய படம்னாலே அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கடந்த ஒரு 5 வருஷமா அவருடைய ரெக்கார்ட் அவரு தான் உடைச்சிட்டே இருக்காரு. கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட் படத்துல நெறைய இடத்துல ஓப்பனிங் பண்றாங்க. ஓவர்சீஸ்ல நெறைய இடத்துல ஓப்பனிங் பண்றாங்கன்றப்போ, இந்த படம் வந்து வசூல் ரீதியா இவ்ளோ சம்பாரிக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. இதுக்கப்புறம் சார் நடிக்க மாட்டாரு அப்படின்றும் இருக்குல்ல. ஸோ இந்த இந்த பாக்ஸ் ஆஃபிஸ்ல நெறைய ரெக்கார்ட்லாம் வந்து இப்ப பண்ணாங்க. இப்ப கமலா சினிமாஸ்ல கூட 25th டேயோட புக்கிங் வந்து 3 மினிட்ஸ்ல ஃபுல் காலி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ அந்த மாரிலாம் நியூஸ் பார்க்கும்போது லைக் அந்த பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து "அப்பா!
இட்ஸ் வொர்த் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருக்கும்ல? கண்டிப்பா மேம். நான் மட்டும் இல்ல. என்ன மாரி ஆக்டரா, பட்டிங் ஆர்டிஸ்ட்டா இருக்கிறவங்க, என்ன மாரி இப்பவும் வந்துட்டு இருக்காங்களே அப்கமிங்ல ம். இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அது கண்டிப்பா ரிலேட் ஆகும். என்னோட உணர்வு என்னன்றது. இந்த மாரி ஒரு படத்துல நம்ம இருக்கிறது நான் வந்து கடவுளோட பாக்கியமா நெனைக்கிறேன். என்னோட கன்சிஸ்டன்ஸியா நான் போட்ட உழைப்பு தான் என்ன இங்க கொண்டு வந்திருக்குன்றத நான் ரொம்ப நம்புறேன். ஸோ இந்த மாரி ஒரு படத்துல இவ்ளோ மக்கள் கொண்டாட போற ஒரு படத்துல, கொண்டாடிட்டு இருக்க படத்துல, அதுவும் 25த் டேக்கு டிக்கெட் இல்ல அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான ஒரு 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 மொமெண்ட்டான உருவாக்குற இந்த படத்துக்குள்ள நம்ம முகம் இருக்கு. என்னைக்கு வந்து என் குழந்தைய நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு கொண்டு போயிருந்தேன். அவ ஓகே. பொறந்து ஒரு வயசு முடிஞ்சு 4 மாசமோ தான் ஆகுது. ஓகே. அவள தியேட்டர்ஸ் கொண்டு போயிருக்கேன். ஆனா, அவ இதுவரைக்கும் விஜய் சார் படம்லாம் பார்த்ததில்ல. ம். அவள வந்து இந்த படத்த அவளுக்கு கொண்டு போய் காமிக்க வைக்கணும்னு நெனச்சேன். சாரோட லாஸ்ட் படம், அவளுக்கு இது ஃபர்ஸ்ட் படம். விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் இவ யா. பார்க்குறா. ஸோ, இவ வளர்ந்து வரும்போது, என்னைக்காவது நம்ம அப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா, அ நம்ம சிஎம்மோட லாஸ்ட் படத்துல நம்ம அப்பா இருந்திருக்காரு அப்படின்னு அவளுக்கு ஒரு உணர்வ குடுக்கணும்னு நெனச்சு தான் அப்படி பண்ணேன். ஸோ, இது ஓகே. வந்து என்னோட லைஃப் டைம் நான் ஒரு மெமரியா என்னைக்கும் என் கூட இருக்கிற ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு லைஃப் டைம் மேடம். செட்டில்மெண்ட் தான் உங்களுக்கு. செட்டில்மெண்ட் தான் இந்த ஓகே. படம் எனக்கு. நைஸ். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க லைக் வந்து அவர் நடிக்கும்போது, அவர் வந்து இந்த படம் வந்து நடிக்கணும்போது தளபதி அப்படின்ற பொசிஷன்ல ம். இருந்து. இப்ப வந்து ஹி இஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எஸ், எஸ், எஸ். ஸோ அந்த டைட்டில் கார்டுக்காகவே நெறைய பேர் வந்து ம், ரொம்ப சந்தோஷத்துல வந்து ம். கொண்டாடுனாங்க. நீங்க அந்த கொண்டாடுனாங்க. டைட்டில் கார்டு பார்க்கும்போது என்ன பண்ணீங்க தியேட்டர்ல? கத்துனீங்களா? விசில் ரொம்ப அடிச்சீங்களா? சந்தோஷமா, ஹேப்பியா ஃபீல் பண்ணேன் மேடம். அந்த ஓகே. டைட்டில் கார்டு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கத்தி கொண்டாடுனாங்க. ஓகே. அதே மாதிரி தான் நானும். பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே. சார் நெனச்சது, நம்ம நெனச்சது, மக்கள் நெனச்சது, எல்லாம் நெனச்சதும் நடந்துருச்சு. அத பார்த்துட்டாங்க. அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஹேப்பி. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் வந்து செட்ல வந்து எப்பவுமே விஜய் சார் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ம், அவர் வந்து லைக் எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணுவாரு. ம், ஆனா அமைதியா இருப்பாரு. ரொம்ப பேச மாட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அவர செட்ல பார்க்கும்போது அவர் ரொம்ப துருதுருன்னு இருந்தாரா? ம். அமைதியா இருந்தாரா? ஆ, எப்படி இருந்தாரு? நான் பார்த்தப்போ வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாரு மேம். ஜாலியா இருந்தாரா? ஜாலியா இருந்தாரு. ஓகே. எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாரும் அப்படி சொல்லியிருக்காங்க. பேச மாட்டாங்க சார், ஆ, அமைதியா இருப்பாங்க. ஆ, ஏதாச்சும் ஒரே ஒரு கேள்வி கேட்டா, எப்பயாச்சும் கேட்பாரு. இப்படிதான் நான் ம், கேள்விப்பட்ட வரைக்கும். எல்லாரும் ஒரு ஆக்டரோட வொர்க் பண்ண இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் ம். இல்லையா? அப்படிதான் அனுபவம் இருக்கு எனக்கு. நான் பார்த்த அன்னைக்கு நான் வந்து சரியான டென்ஷன் மூட்ல இருக்கேன். இந்த சீன் நல்லா பண்ணணும்னு. அந்த ஒரு ரொம்ப முக்கியமான சீன் இல்லையா? ஆ, ஸோ அந்த டென்ஷன்ல இருக்கும்போது சார் ஜாலியா வந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே ஓகே. வந்தாங்க. ஹாய், 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 ஹாய் அப்படின்னு வந்தாங்க. எனக்கு இப்படி சார் சிரிச்சு ஒரு அப்படி வந்தது வந்து எனக்கு பயங்கர சூப்பரா ரொம்ப ஹேப்பியா எல்லாரோடும் பேசிட்டே வந்தாங்க. ஓகே, வந்துட்டு தான் என் பக்கத்துல வந்து உட்காந்தது, என்கிட்ட பேசினதெல்லாம். ஸோ ஓகே, அப்படிதான் நான் சார பார்த்தேன். ஓகே. நான் ரொம்ப அந்த ஒரு ஜாலியா தான் இருந்தாரு. அமைதியா இருந்த சார நான் ஆ. பார்க்கல. நான் பார்க்கல. துருதுருன்னு இருந்த இருந்த விஜய் சார் சார் தான் தான் நீங்க நான் பார்த்தேன். ஆமா, பார்த்துருக்கீங்க. ஆமா, ஆமா. ரைட், ஓகே. ரெபெக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் எனக்கு அந்த சீன்க்குள்ள போ முடிஞ்சுச்சு. ஓகே. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல. அவங்க வந்து கிட்ட போயிட்டு ரொம்ப வில்லனுக்கா லைக் வந்து ஒரு மாரி த்ரெட் பண்ணியிருப்பீங்க. ம். த்ரெட்டன் பண்ணியிருப்பீங்க அவங்கள. ஸோ அந்த மாரி சீன்ஸ்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப் இருக்கும். ஒரு ஆக்டருக்கு க்ளோஸ் அப் அப்படின்றது ஒரு ரொம்ப இட் இஸ் வெரி மீனிங்ஃபுல் டு தெம். எஸ் அதாவது மேம். அந்த எஸ். மாரி ஒரு ஷாட்டுக்காக ஆக்டர் ஏங்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் தளபதி ஃபிலிம்ல அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த ஆமா. ஷாட் எப்படி பண்ணீங்க? அந்த ஷாட் வந்து அது வந்து முழுக்க முழுக்க அந்த மேம் குடுத்த ஒரு இன்டென்ஸ் தான் எனக்கு அந்த கேரக்டருக்குள்ள அந்த அந்த சீன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகே, எனக்கு அதுதான். ஓகே, வந்து அந்த படம் கமிட் பண்ணி வர்ற முதல் நாள் நடிக்கிற சீன் அதுதான். ஓகே, ஸோ அந்த சீனுக்குள்ள போறதுக்கு எனக்கு கஷ்டம் இருந்துச்சு. பட் மேமோட எக்ஸ்பிரஷன்ஸ்னால எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது எனக்கு. ஈஸியா இருந்துச்சு. சார் வந்து டயலாக் குடுத்துட்டாங்க. நீங்க ஓகே, வரீங்க, வந்து ட்ரெஸ் எடுக்குறீங்க, போடுறீங்க, க்ளோஸ் போடுறீங்க. 1 ஹவர் தான் டைம். இங்கேருந்து போகலன்னா ட்ரெஸ் வந்த மாரி வரமாட்டாங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி ஓகே. குடுத்துட்டாங்க. நான் அத சொல்லிட்டேன். பட் நான் லாஸ்ட்டா என்ன பண்ணேன்னா, டயலாக் சொல்லிட்டு ட்ரெஸ் வந்த மாதிரி பொண்ணு வராது அப்படின்றப்போ ஒரு ஸ்மைல் போட்டேன். ம். நானா அது பண்ணேன். ஓகே. சார் கோவப்படுவாரா இதுன்னு தெரியாம நான் பண்ணிட்டேன். பட் ஆ. திரும்பி கட் பண்ணுன்னு சார பார்த்தப்போ சிரிப்பு நல்லா இருந்துச்சு. இந்த சிரிப்பை நீங்க வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு அப்டின்னாங்க. ஸோ ஓகே, ஓகே வினோத் சார் வந்து அது எதுவும் சொல்லல. ஓகே ஓகே, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஓகே. அது நல்லா இருந்துச்சு அந்த ஷாட். நைஸ். இன்னைக்கு வந்து நான் அது வந்து பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன்ல பெரிய ஸ்க்ரீன் இருக்குல்ல மேம் ம். விஆர்ல. ஆமா, அங்க ஆமா. பார்க்கணும்னு என்னோட மிகப்பெரிய ஆசை. ஓகே, அந்த க்ளோஸ் அவ்ளோ பெரிய ஸ்க்ரீன்ல நம்ம முகம் மட்டும் ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். ஓகே. அது ஆக்டரா அப்படின்றது உங்களுக்கே ஆமா. தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது போய் பார்த்தேன். ஹோல் ஸ்க்ரீன்ல என் முகம் மட்டும் இருந்தது. ம். பிஎக்ஸ்எல். அத ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மேம் அது. இப்ப வந்து டைரக்டர் வினோத் வந்து லைக் ரொம்ப ஆர்&டி பண்ணுவாரு. ரொம்ப ம். ரிசர்ச் பண்ணி ம். ரொம்ப லைக் வந்து டீட்டெயில்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குற ஒரு டைரக்டர் அவரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீன் வந்து எப்படி நரேட் பண்ணாரு? உங்கள எப்படி ஹேண்டில் பண்ணாரு அவரு? ம். அத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சார் வந்து ஒரு விஷயம் சொல்லிருவாங்க. ம். நம்ம இதான் சீன், இதான் மூட், இதான் விஷயம் அப்படின்றது. பட் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலான்றத நம்ம ப்ளே பண்ண விட்டுருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே எனக்கு அது விடுவாங்களான்ற பயம் இருந்துச்சு. நான் ஓகே, விட்டு பார்க்கலாம். சார் ஏதாச்சும் இல்ல கண்ணா, இல்ல வேண்டான்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாருன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம கையில இருந்து போடலாம் ஓகே. அப்படின்னு நெனச்சேன்.
சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மூட் இதுதான். அந்த கேரக்டரோட விஷயம் இதுதான். இதான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. பிஃபோர் இது பண்ணியிருக்கு. ம். இப்ப இது பண்ண போகுது. அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே. ஆக்டர் கிட்ட விட்டுருவாரு. ஓகே. ஆக்டர் கிட்ட விட்டுருவாரு. நம்ம அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவருக்கு ஒரு அந்த கேரக்டர் கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா, நம்ம கூல். ஓகே. அப்படி இல்லன்னா நம்மள அது சார் நெனைக்கிற வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க. பை ஓகே. காட் கிரேஸ் எனக்கு அப்படி நடக்கல. ஓகே. ஆமா. நைஸ். நான் பண்ணது சாருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைங்கா ஆமா. இருந்தது. ஓகே. இப்போ வந்து நீங்க உங்க ஆக்டிங் கரியர் வந்து நீங்க வந்து வில்லனா ஆரம்பிச்சு இப்போ ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹீரோவா லீடா பண்ணணுன்ற ஆசை இருக்கா? இருக்கு. எப்படின்னா, என்னால தாங்கக்கூடிய கதைகள், ம். என்னால புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ற நம்புற கதைகள கண்டிப்பா எடுத்து லீட் பண்ணணுன்றது என்னோட ட்ரீம். ஓகே. ஸோ அத நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். கண்டிப்பா கடவுள் அந்த இடத்துல எனக்கு சேர்ப்பாரு. மக்களும் கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய கதையா தான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி கொண்டு போவேன்ற என்னோட நம்பிக்கை. ஓகே. கடவுளும் மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மலையாளத்திலயும் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லயும் பண்ணியிருக்கீங்க. 2மே வந்து சினிமா அப்படின்ற ஒரு அம்பர்லாக்குள்ள வந்தாலும் 2 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கும், இந்த இண்டஸ்ட்ரிக்கும் நீங்க பார்க்குற ஏதாவது டிஃபரன்ஸ் இல்ல, இந்த விஷயம் நல்லா இருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற விஷயம்? இல்ல. மலையாளத்துக்கும் தமிழ்லயும் ஏதாவது நான் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல மேம். அப்படி நான் பார்க்கல. அப்படிலாம் எதுவுமே இல்ல. எங்கேயுமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க. ஓகே. அங்கேயும் நான் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே. எல்லா இடத்துலயும் ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்ம ஒரே விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அத ப்ரூவ் பண்ணி நம்ம நல்ல ஒரு 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 பெர்ஃபார்மரா அவங்களுக்கு தெரியணும். ம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஓகே. அவங்க அத பிலீவ் பண்ணணும். இவர் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் தான் நம்ம உருவாக்கி குடுக்கணும். ம். அப்படி இருந்துச்சுனாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே நடக்கும். ஓகே. ஆனா அவங்க யாரா இருந்தாலுமே ஒரு 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 செகண்டரி ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும், பிரைமரி ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒரே மாரி தான் ட்ரீட் பண்றாங்க. நான் அங்கேயும் பார்க்குறேன், இங்கேயும் ம். பார்க்குறேன். அதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் நான் பார்க்கல. ஓகே. ஈவனா தான் இருக்கு அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும். இப்போ ஆர்டிஎக்ஸ் உங்க கரியர்ல வந்து லைக் விஜய் சார் கிட்ட இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கிட்டு வந்த படம். அண்ட் உங்க கரியர்லயும் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது ஆர்டிஎக்ஸ்ல. எஸ் மேம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் வந்து உங்கள மெயின் லீட் கூட நீங்க நடிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? டிரெக்டர் வந்து நஹாஸ் இதயத் அவரோட பேரு. ஓகே. அவரு தான் அவரு இப்படி ஒரு படம் எனக்கு குடுத்து ஒரு பிரேக் ஆக்குவாருன்றது எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா ஆனா என்னோட பிரேக் எனக்கு ஒரு கரியர் பிரேக் எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்ட் கிடைச்சிச்சும், எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து ஆர்டிஎக்ஸ் தான். ஓகே. ஸோ அதுவுமே வந்து அங்க ஒரு பிக்கெஸ்ட் ஹிட் அந்த ம். படம். அந்த படம் மூலியமா தான் எனக்கு ஜனநாயகன் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஆர்டிஎக்ஸ் தான். ஓகே. ஸோ எனக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப என் கரியர்ல இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபில்ம் ஆர்டிஎக்ஸ். ஜனநாயகன்ல வந்து விஜய் சார் கூட நடிக்கும்போது லைக் இந்த வந்து எப்படி சொல்றது? இந்த மொமெண்ட் இப்படி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இவர வந்து அவர் கூட இருக்க ஃப்ரேம் வந்து எனக்கு ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே வேணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும்ல செட்ல. எந்த மொமெண்ட் அது? அது டைனிங் டேபிள் ஷாட்ல நானும் சார் பக்கத்துல உட்காந்துக்கிறது. அதுதான். நான் சிரிக்கும்போது சார் என்ன பார்ப்பாரு. அது வந்து நான் இப்போ தியேட்டர்ஸ்ல இருக்கும்போதே பிஎக்ஸ்எல் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஓகே. அது ஃப்ரேம் பண்ணி வீட்ல வச்சுருவேன். ஃப்ரேம் பண்ணி வீட்ல வீட்ல வச்சுருவீங்க. வச்சுருவேன். மேபி ஏன்னா சார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஓகே. செட்ல, வொர்க்கிங்ல. ஆ. அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே. கிடைச்சா ஓகே. கிடைக்கலனா ஓகே. இந்த ஷாட் இருக்கு. இத இந்த அப்படியே ஷாட் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே எடுத்துட்டு போய் வீட்ல ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசை. ஓகே. அந்த ஷாட்ட தான் நான் அப்படி பார்க்குறேன். வீட்ல ஜெனரலா சினிமா அப்படின்னு சொல்லும்போது டிப்பிக்கலா இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து ஐயோ சினிமாவா அது வேண்டாம். ரொம்ப அன்செட்டிலிங்கான இண்டஸ்ட்ரி அது. அதுல போய் நீ வேலை பார்க்கணுமா அப்படின்னு ம். சொல்லிட்டு ஜென்ரலா எதிர்ப்பாங்க. ம். ஒரு ஒரு பாயிண்ட்ல ப்ரூவ் பண்ற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வீட்ல வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்கன்ற மாதிரி தான் ம். நீங்க சொல்றீங்க. ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் மத்த பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்? அப்பா வந்து கேரளாலேருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. சினிமால ஆக்டர் ஆகணுன்றதுக்காக தான். ஓகே. கேரளாலேருந்து தலശ്ശേരിன்ற ஊர்ல பொறந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஓகே. 70s, 80s காலகட்டம். ஓகே. சென்னைக்கு வந்தது சினிமாக்காக தான். ம். ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தாரு. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால அந்த விஷயத்துக்குள்ள அடைய முடியல. ஓகே. சிச்சுவேஷன்ஸும் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் விஷயங்கள்லாம் சேர்ந்து அவர் ஆக முடியல. ஸோ அப்படி ஆகாமல தான் ஆயிட்டாரு. ஆனா என்ன அவரு சின்ன வயசுலேருந்து வளர்க்கும்போதே முடிவு பண்ணாரு. நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்றது அவருக்குமே ஓகே. ட்ரீமா இருந்துச்சு. ஓகே. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே என்ன சினிமா கொண்டு போறது, சினிமா கூட்டு போறது, படங்கள காட்டுறது, எனக்கு கராத்தே சொல்லிக் குடுக்குறது, பரதநாட்டியம் கிளாஸ்க்கு அனுப்புனாரு. ம். கராத்தே கத்துக்கோன்னு சொல்லி கராத்தே கிளாஸ் காமிச்சாரு. ஸோ இது எல்லாமே எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள அவரோட பிளட்ல இருந்தனால எனக்கும் காடோட கிரேஸ்ல கிடைச்சிச்சு. அது இல்லாம அப்பாவும் சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். இது கன்டினியூஸா எனக்கு சொல்ல தான் இது எனக்குள்ள வந்தது மேம். ஸோ நான் டிசைட் உங்க பண்ணது. இப்ப நீங்க இருக்கிற பொசிஷனுக்கு உங்க அப்பாவுடைய அந்த சப்போர்ட் ம். அவருடைய விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது? உங்களுக்கு ஸ்க்ரீன்ல விஜய் சார் கூட க்ளோஸ் அப்ல உங்களுக்குன்னு தனி ஒரு க்ளோஸ் அப் இருக்கு. விஜய் சார் கூட நடிச்ச அந்த சீனையும் உங்க அப்பா அம்மாவோட கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. சாரி. சாரி இட்ஸ் ஓகே. அப்பா இல்ல. ஸோ அப்பா வந்து விஜய் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவ. ஸோ ம். அப்பா அது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு என்ன. ம். விஜய் சாரோட இது பண்ணணும். நான் வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்குமே. நான் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்கேன். அப்பா அது பார்க்கலையே அப்படின்றது வந்து என்னால தாங்க முடியல.
அப்ப அது பார்க்க முடியாம போயிட்டாரே! அப்படின்ற அந்த வலி இருந்துட்டே தான் ஓகே. இருக்கு. ஏன்னா, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார. ம். பார்க்கும்போதெல்லாம் இன்னைக்கு அப்பா சார் சிஎம் ஆயிருக்காரு. அப்பானால அது பார்க்க முடியல. நான் அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்பா அத பார்க்க முடியல. அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓகே. தாங்க முடியாத ஒரு வலி. இப்ப வந்து விஜய் சார் வந்து ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணுவாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டன்ட்ஸும் ரொம்ப அழகா பண்ணுவாரு. ஸோ, நீங்க அவரு கூட அந்த ஃபைட் சீக்வென்ஸ் அந்த மாரிலாம் பண்ணும்போது, எவ்ளோ அந்த எஃபோர்ட் நீங்க பார்த்தீங்களா? விஜய் சார் வந்து எப்படி அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸா லைவா நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ம். கிடைக்கும்போது, அது எப்படி பண்ணாரு? உங்களுக்கு அத நின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அது? அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்கல. ஓகே, அந்த மாரி சாரோட ஆக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரியான போர்ஷன்ஸ் எனக்கு இல்ல. ஓகே, ஸோ, அதனால அது பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஆக்ஷன் இருந்துச்சு. ஓகே. அந்த பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ, அந்த சின்ன ஆக்ஷன்லே ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்லன்றத நம்ம பார்த்தோம். ஸோ, ஒரு சின்ன ஆக்ஷன்ல நான் இருந்தேன். ஓகே. அப்படின்றது அது மட்டும் பார்த்தேன். அந்த சின்ன ஆக்ஷனுக்கே அவ்வளோ ஸ்வாக் இருக்கு அப்படின்றது வந்து நான் அந்த ஆக்ஷன் பார்த்து ரொம்ப வியந்து பார்த்தேன். இப்ப நீங்க வந்து விஜய் சார் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா என்ன கத்துக்கணும்னு நினைப்பீங்க? அது ரொம்ப ஹம்பிள். ம். 2வது வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் எல்லாரோடையும் ஒரு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல மேம். ம். அப்புறம் அப்ரிஷியேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல சாருக்கு. எக்ஸாக்ட்லி. பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். ஸோ, அதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன். நம்ம நெனச்சா ஒரு விஷயத்த அடைய முடியும் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட கத்துக்கிறேன். நான் ஓகே. இன்னைக்கு வந்து நான் நெனைக்கிறேன், நான் நம்புறேன். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நான் லீட் ஆயிடுவேன், ஆவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. மேபி பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி ஆயிடலாம், கேரக்டர்ஸ் தானே பண்றாரு, இவரு எப்படி ஆயிட முடியும் அப்படின்னு நெனைக்கலாம். மேபி நெனைக்கலாம் இல்லையா? ஆனா நான் நம்புறேன், நான் ஆயிடுவேன் அப்படின்றது. ஓகே. ஸோ, அந்த மாரி சார் கிட்ட இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ நான் நெனச்சா கான்ஃபிடன்ஸ். அத நான் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் கேரக்டர் ஒண்ணு இருக்கும்ல. இத நான் வந்து பண்ணா அதான் சூப்பரா நான் பண்ணிடுவேன். இல்ல இந்த மாரி ஒரு கேரக்டர் கிடைச்சா எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாரி எதாவது கேரக்டர் இருக்கா உங்களுக்கு? இருக்கு மேம். எனக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டரா ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஓகே, ரொம்ப ஆசை. ஓகே, கண்டிப்பா என்ன தேடி அப்படி ஒரு கேரக்டர் வரும்னு ஃபியூச்சர்ல நம்புறேன். எனக்கு அது ஓகே, பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ்க்கு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. ஏன் டிரான்ஸ்ஜெண்டர்? பிகாஸ் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஒரு மாரி கான்ட்ரோவர்சிக்கு வந்து கொஞ்சம் நெறைய சான்சஸ் இருக்குல்ல. ம். ஸோ வந்து அத நெறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ம். அப்படி ஒரு பர்ட்டிகுலரான ரோல் வேணும்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்கறதுக்கு ஏதாவது ரீசன்? இல்ல அந்த கேரக்டர் ஒருத்தங்க ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. ம். நம்ம காஞ்சனால ஆமா, ஒரு மாரி பார்த்திருப்போம். ஆமா, நெறைய படங்கள்ல ஒரு ஆமா. மாதிரியான பார்த்திருப்போம். எனக்கு ஒரு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக நான் ஒண்ணு ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகே. அப்படி ஒண்ணு வெரைட்டியா நான் ஒண்ணு காட்டணும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணணுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டர் கூட நடிக்கணும்னு இருக்கும்ல. இப்ப விஜய் சார் விட்டுடுங்க. விஜய் சார் கூட நடிச்சுட்டீங்க. இப்ப அடுத்து இந்த மாரி இப்ப இருக்க ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் கூட நீங்க ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணணும்னா, யார் கூட பண்ணணும்? நான் ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருக்குமே கூட ஷேர் பண்ணணும்னு தான் என்னோட ஆசை மேம். பர்ட்டிகுலரா அப்படி யாரும் நான் பார்க்கல. தனுஷோட ஓகே, ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, என்னைக்காவது நடக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. ஓகே, அண்ட் ரெட்ரோல சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, அதனால அது எனக்கு நடந்துருச்சு. ஓகே. அண்ட் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணும் மிகப்பெரிய கனவு. ம். ஸோ இது நடக்கணும். ஸோ இங்க எல்லா லாங்குவேஜஸ்லயும் நான் ஆசைப்படுற டைரக்டர்ஸ் கூடலாம் நடிக்கணும்னு ஆசை. மலையாளம்ல மம்முட்டி சாரோட நடிக்கணும்னு ஆசை. ஒரு ம். படம் வந்திருக்கு. ஸோ அது நடக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஒர்க் பண்ணணும்னு நம்புறேன் மேம். ஸோ வந்து இவ்ளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா, தெளிவா பதில் சொன்னீங்க. ஸோ உங்களோட உங்க ட்ரீம் ரோல் எல்லாமே வந்து மேலும் மேலும் வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஹைட்டுக்கு போகணும்னு நான் வந்து மனமார வாழ்த்துக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் ஸோ யூ மேம். மச். தேங்க் யூ ஸோ மச்.